ऊसाचं क्षेत्र नाही. बागा नाहीत का? डाळिंब पण पूर्वी होतं, आता परत लावलं लोकांनी. खरं डाळिंबाचंच पीक आमच्या भागात. होय. இப்போ பார்த்திங்கன்னா கர்வா குவாலிட்டி, இது தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டில் இருக்குது. ஸோ அது கலர் நல்ல சூப்பர் கலர் இது. இந்த கிளைமேட்டுக்கு நல்ல கலர் இருக்குது. இந்த போட்டு வச்சுருக்க அந்த பெட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 டன் வரைக்கும் கிட்டத்தட்ட வரும். ஒரு பெட்டு 2 பெட்டு 10 டன்னு வந்து இந்த நிலத்தில் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு பெரிய சைஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். கோல்ட்டா வந்து கொஞ்சம் கிடைக்காது. ஏன்னா வந்து 70% காய் வந்து பெரிய சைஸ் தான் வரும் நிலத்தில். ஸோ 60 mm 90 இதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோல்ட்டா வந்து கொஞ்சம் தான் வருது. கோல்ட்டா இது பார்த்திங்கன்னா இதே ஒரு 35 to 45 mm வந்துடும். உங்களுக்கு இது விட்டாங்கன்னா 90 தான் நிறைய இருக்கும். அதில் 90 mm வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியாக வரும். வாங்க அந்த சைடு பார்க்கலாம். இந்த பெட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்ட்டா வந்து அதிகமாக வந்திருக்கு. அந்த பெட்டில் அந்தளவுக்கு கோல்ட்டா இல்லை. ஸோ பேசும்போது பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து மார்க்கெட் ரேட்டை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து பேசுகிறாங்க. மார்க்கெட்டில் என்ன ரேட்டோ அந்த ரேட்டு பேஸ் பண்ணி தான் அங்கே வந்து மக்களும் நம்மளுக்கு கொடுப்பாங்க. மார்க்கெட்டில் என்னென்னா ஒரு செப்பரேட்டாக ஒரு வெங்காயத்தை பிரித்து வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி பிரிச்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கஸ்டமருக்கு இங்கே எடுத்தாங்கன்னா லாபம் கொடுக்கும். மார்க்கெட்டில் எடுத்தாங்கன்னா ப்ளஸ் வந்து பிரித்து தனித்தனி ரேட்டு 55+ அது ஒரு ரேட்டு, 60+ ஒரு ரேட்டு. அப்போ வந்து அந்த காஸ்ட் வந்து ஹையாக போவாங்க ஏலத்தில். ஸோ இங்கே எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் வந்து விவசாய நிலத்தில் போய் எடுக்கிறதுனா கொஞ்சம் சுற்றணும், அலையணும், கஷ்டப்படணும். மார்க்கெட்டில் எடுக்கிறதுனா பெரிய விஷயம் இல்லை. 2 ஹவரில் எடுத்துகிட்டு பேக் பண்ணி தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். ஸோ ஆனால் அந்த கஷ்டம் இருந்தால் தான் வந்து நம்மக்கிட்ட வாங்குறவங்க ஒரு 2 ரூபா சம்பாதிக்க முடியும். விவசாய நிலத்தில் எடுக்கிறதுக்கும் மார்க்கெட்டில் எடுக்கிறது என்ன வித்தியாசம்னா உங்களுக்கு கமிஷன் வந்து அதிகமாக ஆட் ஆகும். மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா 2.5% கமிஷன் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு கமிஷன் வராது. அதனால் கமிஷன் மேக்ஸிமம் இல்லை. நீங்கள் வந்து பார்த்தா கூலி இதெல்லாம் வந்து நம்ம பேஸ் பண்ணோம். உங்களுக்கு ஒரு இதிலே பார்த்திங்கன்னா 1% கம்மியாகும். இது இல்லாமல் உங்களுக்கு டேரெக்டாக பேக்கிங் பண்ணி இங்கே கொடுத்துருவாங்க. லாரி வந்து ரோட்டில் நிற்கும். இங்கே டிராக்டர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து லோடில் கொடுத்துருவாங்க லாரியில். நம்ம அங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு அமைச்சிடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நைலான் கோணி வருதில்ல, அது வந்து ஒரு 11 ரூபா இங்கே ப்ரைஸ் வந்து. ஜூக் பேக் அதாவது அந்த சணல் கோணின்னு சொல்லுவோம், அந்த கோணி வந்து பார்த்திங்கன்னா 35 ரூபா. அது வந்து ப்ரைஸ் வந்து 50 காசு எக்ஸ்ட்ரா ஆகும். இந்த நைலான் கோழி வந்து உங்களுக்கு அந்த காஸ்ட் வராது, ஒரு 10 ரூபான்றதுனால. ஸோ எப்போ எடுக்கும்போதும் நீங்களே விற்கிறதுனா அந்த நரம்பு கோணி போட்டுங்கள்ல, நைலான் கோணி வந்து. இல்லை நீங்கள் வந்து கஸ்டமருக்கு சேல் பண்ணுறீங்க, ட்ரேடராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜூக் பேக் போட்டுங்க, அந்த சணல் கோணி போட்டுங்க. மதியம் லோடு ஏறும்போது மறுபடியும் அப்லோட் பண்ணுறேன். டேரெக்டாக வந்து நிலத்தில் எடுக்கிறதுனால உங்களுக்கு இந்த அளவுக்கு லாபம். நீங்கள் மண்டியில் எடுக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன இந்த வித்தியாசம். ஆனால் வந்து ஹோட்டலுக்கு சப்ளை பண்ணுறவங்க இது இங்கே வந்து நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். இங்கே சின்ன சரக்கு தான் அதிகமான ரேட்டை தவிர பெரிய சரக்குலாம் ஒரு நார்மல் ரேட்லேயே கிடைக்கும். நம்ம தமிழ்நாட்டில் 20 ரூபான்னா இங்கே ஒரு 15 ரூபா கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். எப்படின்னா பெரிய சரக்கு அதாவது 60+ வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அது வந்து ரேட்டு அந்த மீடியம் சைஸ் ரேட்டுக்கே இருக்கும். ஆனால் மீடியம் சைஸ் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு போகுது. எக்ஸ்போர்ட் ஓப்பனில் இருக்கிறதுனால அதிகப்படியான மால் அங்கே போகிறதுனால பார்த்திங்கன்னா ரேட் வந்து அந்த மீடியம் சைஸ் தான் கிடைக்கிறதில்ல. 45 to 50 வந்து கிடைக்கிறது ரொம்ப டிமாண்டுங்க. மற்றபடி மாலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் வந்து நேற்று ஒரு லாட்டு பார்த்தோம் 25 டன் ஒரே நேரத்தில்.
பெரிய சைஸ் மட்டும்தான் 60+ மொத்தமே 60+. ஒரு லோடு அப்படியே ஒருத்தர் எடுத்தார் நம்ம ஃப்ரெண்டு தான். ஸோ அது எங்களுக்கு தான் வந்து எங்களால் மிக்சிங்கில் எடுக்கிறோம் நாங்கள். எப்படின்னா நம்ம ஒரு 10 டன் வந்து மீடியம் சைஸ் ஆர்டர் வரும், ஒரு 5 டன் வந்து பெரிய சைஸ் ஆர்டர் வரும். நம்மளால் ஒரு நிலத்தில் எடுக்கணும் ஃபுல்லாக நம்ம தான் எடுக்கணும். பாதி எடுத்துகிட்டு பாதியெல்லாம் விட முடியாது. ஒரு டோட்டலாக மொத்தமாக எடுத்துகிட்டு போகிறது தான் விவசாயி கொடுப்பாங்க. ஸோ மண்டியில் எடுக்கிறதுக்கும் விவசாய நிலத்தில் எடுக்கிறதுக்கும் அது வித்தியாசம். நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அதிகமான லாபம் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி நிலத்தில் போய் எடுக்கணும், அதிகமாக உங்களுக்கு பொருள் கம்மி ரேட்டில் வேணும்னா நான் இது நம்பர் கொடுக்குறேன், கீழே இருக்கிற நம்பரில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும்போது அதில் எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதில் போய் நீங்கள் ஜாயின்ட் ஆகிட்டால் போதும். உங்களுக்கு ரெகுலராக வந்து இதில் அப்டேட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அந்த குரூப்பில் வந்து ப்ரைஸு, மத்திய பிரதேசில் என்ன ப்ரைஸு கார்லிக்கு, அதே மாதிரி மகாராஷ்டிரா வந்து ஆனியன் என்ன ப்ரைஸு, குஜராத்தில் வந்து ஸ்பைஸ் என்ன ப்ரைஸு, ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலராக உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப் போய் பாருங்கள், அதே மாதிரி ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக நிலத்தில் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம், நான் தெரு வியாபாரி, நான் அங்கே போய் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மண்டி கமிஷனில் அது வரணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மண்டி இருக்குது. ரொம்ப வந்து குவாலிட்டி ஒன்றா மண்டிக்கு தான் போகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா பல இடத்துல இருக்கிற விவசாயிங்க மொத்தமே எடுத்துகிட்டு அங்கே தான் ஸ்டோக் கொடுக்குறாங்க. ஏலம் நம்பது முன்னே இப்போ லாபம் அதிகமாக வந்தாலும் அதையும் பார்த்துக்கணும் விவசாயிங்க, ஏலம் கம்மியாக போச்சுனாலும் அதையும் பார்த்துக்கணும் விவசாயிங்க. ஸோ விவசாயிங்க லைஃபுங்க டிஃபிகல்ட்டு தான். ஸோ உங்களுக்கு வந்து டேரெக்டாக வியாபாரிங்க இங்கே வந்து நிலத்தில் பர்ச்சேஸ் பண்ணுன்னா எங்கள் டீம் இருக்குங்க. மகாராஷ்டிராவில் ஒரு டீம் செட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா உங்களை கூட்டு போய் விவசாய நிலத்திலே பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்து லோட் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவாங்க. இது இல்லாமல் நீங்கள் அங்கேருந்தே ஆர்டர் போட்டாலும் வரும். இதே மாதிரி எங்களுக்கு ராணிப்பேட்டில், சேலம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா